Hello everyone. இன்னைக்கு criticism of constitution பத்தி பார்க்கலாம். Making of the constitution chapterல பார்த்த criticism is on constitution assembly, அதாவது constituent assembly மேல வச்ச criticism. Silent features of the constitutionல கொடுத்திருக்க கூடியது constitution பத்தி என்னென்ன criticism வச்சாங்கன்றது. So இதுல first and foremost borrowed, hodgepodge and bag of borrowing, patchwork of various constitution. இந்த மாதிரி இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் ஒரு சிறப்பு அம்சங்களும் பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்திருப்போம். நம்ம 60 கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் மோர் தன் தட் மேஜராக 60 கண்ட்ரிஸ் ரெஃபர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருக்கோம். பட் இதை அங்கேருந்து பாரோ பண்ணியிருந்தாலும் நம்ம நாட்டுக்கு ஏற்ப அதை மாடிஃபை பண்ணி தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் இதை பாரோடு கான்ஸ்டியூஷன் சொல்லி கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. And then second, carbon copy or amended version of Government of India Act 1935. இப்போ 1935 ஆக்ட்லேருந்து நம்ம நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷனே வந்து 1935 தான் எடுத்திருக்கோம்னு சொல்லி drawn from various sources அந்த டாபிக் கீழே பார்த்துருப்போம். அந்த அடிப்படையில் சார் ஐவர்ஜனிங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டைரக்டாக வந்து உங்கள் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் 1935 டெரைவ் பண்ணப்பட்டது. அண்ட் என் ஸ்ரீனிவாசன் போத் இன் லாங்குவேஜ் அண்ட் சப்ஸ்டன்ஸ், அதாவது வந்து வார்த்தையிலையோ இல்லை அதில் கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸோ எதுவுமே மாறாமல் அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு க்ளோஸ் காப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் PR தேஷ்முக் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்ட் 1935 அப்படியே எடுத்துட்டீங்க, அது கூட அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் சேர்த்து கான்ஸ்டியூஷன் சொல்கிறீங்க, அதான் சொல்லியிருப்பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ப்ளஸ் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். தேர்ட் கிரிட்டிசிசம், இந்தியன் அண்ட் ஆன்டி இந்தியன். ஹனுமந்தையா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சித்தார் அப்படி இல்லைன்னா வீணாலேருந்து மியூசிக் எதிர்பார்த்தோம், ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது என்னமோ வந்து இங்கிலீஷ் பேண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மியூசிக். இதுக்கான காரணங்கள் என்னென்னா, நம்ம கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி வந்ததுனால அவங்க அதை சார்ந்தே இருக்காங்க, இண்டியனைஸ்டாக இல்லாமல் இங்கிலீஷ் சைடு சாஞ்சிருக்காங்கன்றது தான் அவர் இந்த மாதிரி மியூசிக் ஆஃப் வீணா ஆர் சித்தார் எதிர்பார்த்தோம், பட் வி காட் மியூசிக் ஆஃப் இங்கிலீஷ் பேண்டுன்னு சொல்லியிருப்பாரு. லோகநாத் மிஸ்ரா இவர் ஸ்லாவிஷ் சரண்டர் டு த வெஸ்ட்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. தென் லக்ஷ்மினா நாராயண சாஹூ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடைமுறைக்கு கொண்டு வந்த உடனே சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆயிரும் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. தென் ஃபோர்த், காந்தியன் கான்ஸ்டியூஷன். ஹனுமந்தையா எகைன் இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி காந்தி விருப்பப்படாத ஒரு கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் தான் காந்தி அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், பட் எக்ஸாக்ட்லி அந்த கைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. தென் பிரகாசம், அம்பேத்கர் காந்தியன் மூவ்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால தான் கான்ஸ்டியூஷன் இப்படி அன்காந்தியனாக ரிசல்ட் ஆயிருக்குன்றதை கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபிஃப்த், எலிஃபண்ட் அண்ட் சைஸ். சார் ஐவர்ஜனிங் நீங்கள் நிறைய இடத்துல இருந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்கீங்க, பட் ஆனால் எடுத்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே வந்து வெல் செலக்டடாக இல்லை, அதனால தான் வந்து கான்ஸ்டியூஷன் இவ்வளோ பெருசாக எலிஃபண்டா சைஸில் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காரு. தென் HV காமத் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளியோட சிம்பிள் நம்ம எலிஃபண்டா அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், அதை ஒத்து போகிற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுமே இவ்வளோ பெருசாக பல்கியாக எலிஃபண்டா சைஸில் வந்திருக்கு. சிக்ஸ்த், லாயர் பேரடைஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் லாயர்ஸாக இருந்த காரணத்தினால நிறைய லீகல் டேர்ம்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இவ்வளோ பல்கினஸாக இருக்குன்றத சார் ஐவர்ஜனிங் லாயர் பேரடைஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இதை ஒத்து போகிற விதமாக HK மகேஸ்வரி, ஆமாம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப லீகல் டேர்ம்ஸாக இருக்குது, பீப்புளை வந்து நிறைய இந்த கோர்ட் லிட்டிகேஷன் இது சம்மந்தமாக வந்து புஷ் பண்ணுற விதமாக தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, நார்மலாக பீப்புள் புரிஞ்சுக்கிற வகையில் இல்லைன்றதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் PR தேஷ்முக்கும் அதே தான் சொல்லியிருப்பாரு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லை, நிறைய வந்து லீகல் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். தேங்க்யூ.